இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. முதல்ல பணத்தை கொடுங்க சார். இவ்வளவு பெரிய இடம் வாங்கி வீடெல்லாம் கட்டிட்டு இருக்கீங்க, பணம் இல்லாமலா இருக்கும்? கவிதா, மாமா அந்த பைய எடுத்துருவாமா. என்னங்க என்ன பண்ண போறீங்க? இரு லட்சுமி. இது நீ பல வருஷமா அரும்பாடுபட்டு சேர்த்து வச்ச பணம்டா. அத கொண்டு போய் அவன் கையில கொடுக்க போறியா? வேணாண்டா. அப்பா, அம்மா, என் புள்ளைய விட பணம் ஒண்ணு எனக்கு பெருசு இல்லம்மா. அப்பா கொஞ்சம் யோசிங்கப்பா. மொத்த பணத்தையும் கொடுத்துட்டா உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? இப்போதைக்கு உன் தம்பியை காப்பாத்தணும், அது மட்டும்தான் என் நோக்கம். ஐயோ போச்சே, எனக்கு ஒரு பங்கு வரணும், அதையும் சேர்த்து கொடுக்கறாரு சார். இந்தாங்க சார், இதுல செக் இருக்கு. மீதி பணம் சார், இப்போதைக்கு இதை வச்சுக்கங்க. மீதி பணத்துக்கு நான் பொறுப்பு. கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துறேன். இந்த கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கிற வேலையெல்லாம் இங்க வேண்டாம். இவங்கள நம்ப நான் தயாரா இல்ல. எனக்கு என் பணம் இப்பவே வேணும். எங்க திடீர்னு வந்து இவ்வளவு பணத்தை மொத்தமா கேட்டீங்கன்னா நாங்க எங்கெங்க போறது? நாங்க ஒன்னும் கோடீஸ்வரங்கள்லாம் இல்லப்பா, சாதாரணமான நடுத்தர குடும்பம். இங்க பாருங்க, இப்போதைக்கு எனக்கு வேற வழி இல்ல. அதான் இந்த இடம் இருக்குல்ல. இடமா? இத பாரு தம்பி, இது என் புள்ள சிறுக சிறுக சேர்த்து வச்ச பணையா. அவன் கஷ்டப்பட்டு வாங்கின இடம் அது. அவனுக்கு இருக்கிற ஒரே சொத்துடா, அது இது மட்டும் தாயா. இதையும் கேக்குறீங்களே, இதெல்லாம் நியாயமா? நாங்க ஒன்னும் உங்க சொத்தை வலுக்கட்டாயமா ஏமாத்தி வாங்கல. உத்தரவாதமா இந்த இடத்தோட பத்திரத்தை அடமானமா எழுதி கொடுங்க. பணத்தை கொடுத்துட்டு பத்திரத்தை மீட்டுக்குங்க. டேய், டாக்குமெண்ட் கொடு. நாங்கண்ணே. பேனா கொடு. தானே. இங்க பாருங்க, இத படிச்சு பார்த்துட்டு ஒரு கையெழுத்து போடுங்க. இந்தாங்க. இந்த இடம் வந்து நீங்க 6 மாசத்துல பணத்தை திருப்பி கொடுக்கலன்னா மொத்தமும் எனக்கே சொந்தம்னு டாக்குமெண்ட் பண்ணிருக்கேன். நல்லா படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. நீ எழுதி வச்சுக்கோன, இவர் கண்டிப்பா நிலம் வாங்குவாரு. அந்த நிலத்துல இதை விட பெருசா ஒரு வீட்டை நாங்க கட்டுவோம். இதோ இந்த தாலி மேல சத்தியம்.